அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரா டூலில் இருக்க மல்டி பாயிண்ட்ஸ் எஸ்பி லைன் மெஷர் டிவைடு வைப் அவுட்டு ரிவிஷன்களோட பற்றி பார்ப்போம். இதான் ட்ரா டூலில் இருக்க கடைசி வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ட்ரா டூலில். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை டூலுக்கு போக போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ட்ரா டூலில் இருக்க பேலன்ஸ் கமெண்ட் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்டை செட் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ் என்டர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மில்லிமீட்டர் இன்டர்நேஷ்னல் மோட் ஓகே. அதுக்கப்புறம் லிமிட்ஸ் 0,0 என்டர். 420, 297 என்டர். இப்போ ஸ்னாப் மோடில் ஸ்னாப் செட்டிங்கில் இதை எடுத்து விட்டுருங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எஸ்பி லைன் ட்ரா டூலில் எஸ்பி லைனில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பாயிண்ட் கண்ட்ரோல் வெர்டெக்ஸ்ன்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிட் பாயிண்ட் பார்ப்போம். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ கீபோர்டில் என்டர். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். நான் எங்கேருந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தனோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு ஃபிட் பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த ஃபிட் பாயிண்ட்டை டச் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஃபிட் பாயிண்ட், ஆட் ஃபிட் பாயிண்ட், ரிமூவ் ஃபிட் பாயிண்ட்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஃபிட் பாயிண்ட். இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணும் நான் இதை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதான் இந்த ஸ்ட்ரெச் ஃபிட் பாயிண்ட்டோட யூஸ். அடுத்தது ஆட் ஃபிட் பாயிண்ட். இப்போ ஆட் ஃபிட் பாயிண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட் பாயிண்ட்டு ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபிட் பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ நான் இங்கே ரிமூவ் ஃபிட் பாயிண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இதுதான் எஸ்பி லைனில் இருக்க ஃபிட் பாயிண்ட்டோட யூசேஜ். அடுத்தது எஸ்பி லைனில் கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வச்சனோ அங்கே வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கீபோர்டில் எண்டு கொடுக்குறேன். இப்போ அந்த எஸ்பி லைனை செலக்ட் பண்ணுறேன். அங்கே நாம் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அங்கே இந்த எஸ்பி லைனோட ட்ராவல் ஆகிருக்கு ஃபிட் பாயிண்ட்ஸ் எல்லாம். இங்கே செப்பரேட்டாக வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகி அதில் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிட் பாயிண்ட் அண்டு கண்ட்ரோல் வெர்டெக்ஸோட டிஃப்ரென்ஸ். அடுத்தது பாயிண்ட்ஸ், மல்டி பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்டு, மல்டி பாயிண்ட்ஸ். சிங்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கவே முடியாது. இதுதான் சிங்கிள் பாயிண்ட். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியலன்னா இங்கே யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்குது. இதில் போய்ட்டு பாயிண்ட் ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த பாயிண்ட் ஸ்டைலில் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்டு நல்லா தெரியுது. அடுத்தது மல்டி பாயிண்ட். அதே பாயிண்டில் இருக்க மல்டி பாயிண்ட்டை பார்ப்போம். மல்டி பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பாயிண்ட் வச்சுக்கிட்டே போகலாம். இதுதான் மல்டி பாயிண்ட். அடுத்து பாயிண்டில் இருக்க டிவைட் அண்ட் மெஷர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆங்குலர் ட்ரா பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F8 ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ட்ரா பண்ணலாம். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொடுக்கலாம். என்டர். இப்போ இதை நாம் டிவைட் அண்ட் மெஷர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரா டூலில் இருக்க பாயிண்ட்ஸில் இருக்க டிவைடு பார்ப்போம். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் தி நம்பர் ஆஃப் செக்மெண்ட். எத்தனை செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம், இந்த 100 எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம்னா 10 பிரிக்க போகிறேன். ஸோ 10 கொடுக்குறேன். என்டர். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை 10 பிரிச்சுருக்கேன். இப்போ டைமென்ஷனில் போய்ட்டு நான் இதை டைமென்ஷன் செக் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. இதே தான் நம்ம இந்த 100 கொடுத்துருக்கோம். 100ல் 10 டிவைட் ஆகிருக்கு. நம்ம இப்போ டிவைடு பார்த்துருக்கோம். அடுத்தது மெஷர் பார்க்கலாம். மறுபடியும் ட்ரா டூலில் போயிட்டு பாயிண்டில் மெஷர். இப்போ அதே மாதிரி செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்பெசிஃபை தி லென்த் ஆஃப் தி செக்மெண்ட். நம்மளுக்கு எவ்வளோ செக்மெண்ட் வேணும். நான் இப்போ 8 கொடுக்குறேன். முன்னாடியே 10 கொடுத்தேன். இப்போ 8 கொடுக்குறேன். இப்போ இங்கே 8 mmக்கு நம்மளுக்கு இங்கே மெஷர் பண்ணி அந்த 100 mmல நம்மளுக்கு இங்கே டிவைட் ஆகிருக்கு. இல்லை இங்கே டைமென்ஷனில் போயிட்டு இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 8 mm இருக்கும். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 mm இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்துடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 4 mm இருக்குது. அதாவது கரெக்டாக நம்ம இங்கே மெஷர் கொடுத்துருக்கோம் முன்னாடியே 8 mmக்கு அந்த 100ல் டிவைட் ஆகிட்டே இருக்கணும்னு. கரெக்டாக 8 mmக்கு முடிஞ்சிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிற 4 mm மட்டும் காமிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டைமென்ஷன் தெரியலன்னா ஜஸ்ட்டு டின்னு ப்ரெஸ் பண்ணி டைமென்ஷன் ஸ்டைலில் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட்டில் போய்ட்டு 5 mm என்டர். அதே மாதிரி ஏரோ சைஸு ஒரு 5 mm என்டர். இப்போ ஓகே கொடுக்குறேன். செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இந்த டைமென்ஷன்ஸ்லாம். அடுத்தது வைப் அவுட், ரிவிஷன் க்ளவுட், இது ரெண்டுத்தையும் பற்றி பார்ப்போம். இப்போ ட்ரா டூலில் இருக்க வைப் அவுட். வைப் அவுட்ன்றது ஜஸ்ட்டு கண்டினியூஸாக நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் வைப் அவுட். என்டர். இப்போ இதை டெலிட் பண்ணிடுறேன். அடுத்தது ரிவிஷன் க்ளவுட். ரிவிஷன் க்ளவுடை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிவிஷன் க்ளவுடும் டோனட் மாதிரி தான். ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு தான். டோனட்டை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு மவுஸை நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அதுவாக ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கே நமக்கு வேணாமோ ஜஸ்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீபோர்டில் எண்டு கொடுத்தீங்கன்னா இங்கே நோ கேட்கும், நோ கொடுத்துருங்க. இதுதான் ரிவிஷன் க்ளவுட். இதுவும் டோனட் மாதிரி தான். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு டிசைனில் ஏதாவது ஒரு ஃபால்ட்னா அந்த ஃபால்ட்டை நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ரிவிஷன் க்ளவுட் யூஸ் ஆகுது. இந்த ரிவிஷன் க்ளவுடு டோனட்டும் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.